எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் ஜாஸ்மின். இந்த துல்ஹஜ் மாதத்துல உம்ரா பண்ற பாக்கியத்தை எனக்கு கொடுத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். எனக்கு மட்டும் அல்ல, அனைத்து இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்குமே இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்ற நியத்தோடு இப்பதிவை பதிக்கின்றேன். பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நிறைய நான் கேள்வியும் பட்டேன். அதாவது கையில நிறைய பணம் இருக்கு, வசதி இருக்கு, பண வசதியும் இருக்கு, உடல் வலிமையும் இருக்கு, ஆனா என்னால ஹஜ் பண்ண போக முடியலையே, அந்த பாக்கியத்தை எனக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லையேன்னு சொல்லிட்டு நிறைய பேரும் மனம் நொந்து இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். பேசிக்கிறதையும் நான் கேட்டேன். ஆனா என்னுடைய அனுபவத்தின் மூலம் ஒரு சில விஷயங்களை பத்தி இங்க பகிர விரும்புகின்றேன். அதாவது நான் கொடுத்து கொண்டிருப்பது எல்லாமே என்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலம் தான் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதனால இந்த அனுபவத்தை, இந்த ஹஜ்ஜில எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை இங்க பகிர விரும்புகின்றேன். அதாவது ஹஜ்ஜுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு போன் வந்தது, என்னுடைய ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி, உங்களுக்கு இது ஹஜ் டியூட்டி பண்றதுக்காக பர்மிஷன் கடை கொடுத்திருக்க, அப்ரூவ் ஆயிருக்கு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா 5 வருஷமா நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த ஹஜ் டியூட்டிக்காக. நான் ஏற்கனவே ஹஜ் எல்லாம் முடிச்சிருக்கேன். இருந்தாலும் ஹஜ் டியூட்டிக்கு போகும்போது ஒரு சான்ஸ் கிடைக்கும் பாருங்களேன். மக்களை போய் உம்ரா பண்ணுவேன். அதுக்கப்புறமேல டைம் அட்ஜஸ்ட் பண்ணி, அதே போல அரஃபாத் நாள்ல அங்க போய் கொஞ்ச நேரம் தொழுவோம் அந்த கிரவுண்ட்ல. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுனால அதனால ரொம்ப இஷ்டம் எனக்கு. அதனால வேண்டி ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஆனா எனக்கு கடைசி நாள் வரைக்கும், அதாவது துல்ஹஜ் 1 வரைக்கும் எனக்கு பிளேஸ்மெண்ட் வரவே இல்லை. மனசு ரொம்ப வலிச்சிச்சு. கிடைச்ச ஸ்டாஃபும் போயிட்டாங்க, ஹஜ் டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப அழுதேன். அழுதுட்டு, ஏன் அல்லாஹ், ஏதோ ஒரு தப்பு நான் பண்ணிருக்கேன் போல இருக்கு, அதனால வேண்டிதான் எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. ஏன்னா 5 வருஷமா ட்ரை பண்ணேன். ஆனா இந்த வருஷம் அவங்களே கூப்பிட்டு கொடுத்தும் எனக்கு அப்ரூவல் கிடைச்சும் எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கல, நான் போக முடியல சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அரஃபாத் நாள் வந்தது. இங்க நான் டியூட்டில தான் இருக்கேன் அன்னைக்கு. உடனே அரஃபாத் நாள் வந்துச்சு, நோன்பு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் டியூட்டிக்கு போனா எனக்கு இங்க டியூட்டில ஒரே ஒரு பேஷண்ட் கூட எனக்கு வரல. உடனே நான் என்ன பண்ணேன்னா, காலையில 8 மணில இருந்து 3 மணி வரைக்கும் 2 ரக்காயத்து தொழுவேன். தொழுதுட்டு திக்ரு பண்ணுவேன். 2 ரக்காயத்து தொழுவேன். அதுக்கு அப்புறமேல துவா கேட்பேன். இதே மாதிரி 3 மணி வரைக்கும் தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு, நிறைய அழுது துவாக்களை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு டியூட்டி முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்துட்ட பிறகும் எனக்கு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஆஹா, இதே நம்ம டியூட்டிக்கு போயிருந்தோம்னா டியூட்டில தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிருப்போம், இந்த அளவுக்கு நம்ம தொழுதிருப்போமா, இந்த அளவுக்கு செலவாத்து சொல்லிருப்போமா சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆனா நல்ல ஒரு மன நிறைவு எனக்கு கிடைச்சிச்சு. உடனே அதுக்கு அப்புறமேல மனசு திருப்தி வந்த உடனே அல்லாஹ்வுக்கு நன்றி சொன்னேன். ஏன் அல்லாஹ், இதுக்காக வேண்டிதான் எனக்கு இந்த பாக்கியத்தை, எனக்கு ஹஜ் டியூட்டிக்கு போற பாக்கியத்தை கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அல்லாஹ், நான் தவறா நினைச்சிட்டேன் சொல்லிட்டு நான் அல்லாஹ் கிட்ட சுஜூது பண்ணி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அதுக்கப்புறமேல ஹஜ் டியூட்டிக்கு போன ஸ்டாஃப் திரும்பி வந்தாங்க. வந்துட்டு அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, எங்கனால மக்காக்கும் போக முடியல சிஸ்டர், ஹஜ் பர்ஃபார்ம் பண்ண முடியல, இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க, நாங்க போனாக்க அப்படி போய் போலீஸ் பிடிச்சாங்கன்னாக்க நம்ம 20,000 ரியால் நம்ம பே பண்ணணும், பனிஷ்மெண்ட் உண்டு, அதனால வேண்டி எங்கனால போக முடியலன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா அல்லாஹ்வுடைய கருணை எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஹஜ் டியூட்டிக்கு போயிருந்தா கண்டிப்பா என்னால மக்காக்கு போயிருக்க முடியாது, உம்ரா பண்ணிருக்க முடியாது. அதே போல இவ்வளோ நேரம் நான் தொழுது துவா கேட்டிருக்க முடியாது அரஃபாத் நாள் அன்னைக்கு. அப்ப அல்லாஹ் பாத்தீங்களா, எதை விரும்புகிறேன், எனக்கு மன நிறைவை எது கொடுக்கும் என்பதை அறிந்தவன் நம் இறைவன் மட்டுமே என்பதை நான் அறிந்து கொண்டேன்.
அதனாலதான் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், யாரெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்களோ, எனக்கு ஹஜ் பண்ற பாக்கியம் கிடைக்கல, உம்ரா பண்ற பாக்கியம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நினைக்கிறத விட, மனம் நொந்து விடுவதை விட, அதுக்கு பதிலா நிறைய நிறைய எந்த அளவுக்கு நம்ம நாவையும் நம்மளுடைய வாயையும் நம்மளுடைய மனதையும் திக்ருலியும் துவாலியும் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு கிடைக்கும் போது அந்த பாக்கியம் கிடைக்கும் போது நீங்க எப்படி வருவீங்கன்னா ஃபுல் நன்மையோட. ஏன்னா அவ்வளோ நாளும் துவா பண்ணி ஃபுல்லா நன்மையை கையில ஏந்திக்கிட்டு வருவீங்க பாருங்களேன். வந்துட்டு இங்க உம்ரா பண்ணும் போது நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு திருப்தி வேண்டும், மன நிறைவு வேண்டும் என்பதை அறிந்தவன் நம் இறைவன் மட்டுமே. அதனால கவலைப்படுறதை விட்டுட்டு அந்த கவலைப்படலாம், ஆனா அதுக்காக வேண்டி துவாக்களையும் திக்ரு பண்றதையும் மறக்க கூடாது. அதுக்கு பதிலா அந்த கவலைகளை ஃபுல்லா நம்ம எதுல கொண்டு போய் சேர்க்கணும்னா நன்மையை சேர்க்கிற வழியில நிறைய திக்ரு பண்ணுங்க, நிறைய செலவாத்து சொல்லுங்க. ஏன்னா அந்த எப்பெல்லாம் நம்ம செலவாத்தும் திக்ரு நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோமோ, துவாவும் கேட்டுக்கிட்டு இருக்கோமோ, அப்பெல்லாம் மலக்குமார்களும் நம்மளோட சேர்ந்து கேட்பாங்களாம். நல்லா பாருங்களேன், இவ்வளோ நன்மைகளையும் கொள்ளையடித்து கொண்டு நம்ம கையில ஏந்திக்கிட்டு இங்க வரும்போது எவ்வளவு ஒரு மன நிறைவு கிடைக்கும் இல்லையா? அதனால வேண்டி கஷ்டப்படுறதை விட்டுட்டு மன நிறைவோடு துவா கேளுங்க. அல்லாஹ் மிகைத்தவன். நமக்கு என்ன தேவை, எப்ப கொடுத்தா நமக்கு அதை நம்ம பயன்படுத்திப்போம் என்பதையும் அறிந்தவன் நம் இறைவன் மட்டுமே என்ற நம்பிக்கையோடு அனைவரும் இஸ்லாமிய உறவுகள் அனைவரும் உம்ராவையும் ஹஜ்ஜையும் நிறைவேற்ற பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற துவாவோடு இப்பதிவை முடிக்கின்றேன். பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள்.